குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் இந்த வாட்டர் இந்த லெசன் நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசனுடைய எவாலுவேஷன் இப்போ பார்க்கலாம். யூனிட் 13ல் வாட்டர் இந்த லெசன். ஸோ இந்த புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷின், வாட்டர் சேஞ்சஸ் டு ஐஸ் அட் 0 degree Celsius. Solubility of carbon dioxide in water is high when the pressure is high. The gas collected at the cathode on electrolysis of water is hydrogen. Which of the following is a water pollutant? காரணிகள், அதாவது பொல்யூஷனுக்கான எது பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுத்தோன்னா லெட் அப்படிங்கிறது. பர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டேஷ் சல்ஃபேட்ஸும் குளோரைட்ஸும் தான். ரோமன் லெட்டர் செகண்டில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். வாட்டர் இஸ் கலர்லெஸ், ஓடோர்லெஸ், இன்னொன்று என்னென்னா டேஸ்ட்லெஸ். இது மூணுமே இருக்காது. The boiling point of water is dash 100 degree Celsius. Temporary hardness of water can be removed by boiling மட்டும்னா எல்லா இது ரிமூவ் ஆகிடும். The density of water is maximum பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு அதிகமாகும். The loading speeds of the process of sedimentation வீழ்படி வாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரோமன் லெட்டர் தேர்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Sewage should be treated well before being discharged into water bodies. True. Sea water is suitable for irrigation as it contains dissolved salts. எப்படி பயன்படுத்த முடியும்? கடல் தண்ணி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த சால்ட் நிறைய கலந்துருக்கு. ஸோ நாட் சூட்டபிள் அப்படி சொல்லலாம். தேர்டு எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் த கெமிக்கல் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் டிப்ளெட்ஸ் த சாலிட் அண்ட் த காசஸ் வாட்டர் பொல்யூஷன். அது ட்ரூ தான். வாட்டர் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால்டு த போர்ட்டபிள் வாட்டர். குடிக்கிறதுக்கு தகுந்தது இல்லைன்னு சொல்லும்போது அது எப்படி போர்ட்டபிள் வாட்டர் சொல்ல முடியும்? அது நம்ம ராங் வால்ஸ். அன்ஃபிட் ஃபிட்டு தான். அது குடிக்கிறதுக்கு தகுந்ததாக இருந்தால் தான் அது போர்ட்டபிள் வாட்டர். சோப் லெதர்ஸ் வெல் இன் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஃபால்ஸ். சாஃப்ட் வாட்டர் தான். இல்லைன்னா அந்த லேதர்ஸுங்க அந்த நுரைகள் வராது. அந்த ஹார்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் வராது, நுரைகள் வராது. மேட்ச் த ஃபாலோயிங். யூனிவர்சல் சால்வெண்ட்டுங்கிறது ஒன்லி ஒன் வாட்டர். ஹார்ட் வாட்டர் அப்படின்னா ஸ்டொமக் எலிமெண்ட்ஸ், அதாவது வயிற்று உபாதைகள் ஏற்படும். பாயிலிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணக்கூடியது. ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது ஓசோனேஷனில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். சேவேஜுங்கிறது என்ன? வாட்டர் பொல்யூட்டன்ட், அதாவது கழிவு நீர் அப்படிங்கிறது நீரை மாசுபடுத்தக்கூடிய ஒன்று. ஓகே, ஃபிஃப்த் ரோமனில் ஆலம் இஸ் ஆடட் டு வாட்டர் த செடிமெண்டேஷன் டேங்க். எதுக்காக சேர்த்துறாங்கன்னா பொட்டாஷ் ஆலம்ங்கிறது அந்த செட்டில்டன் சொல்ல முடியா, அது வேகமாக நடத்துவதற்காக ஃபாஸ்டர் ரைட் அப்படிங்கிறதுக்காக தான் பொட்டாஷ் ஆலத்தை சேர்த்துறாங்க. ஸோ வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். சாலிட், லிக்விட், கேஸஸ் இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இதை டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுன்னா அது வாட்டர் தான். ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர் பிகாஸ் ஐஸ் லைட்டர் தென் வாட்டரை விட லைட்டர் தென். அதனால் இட் மீன்ஸ் தட் த டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் லோயர் தென் த ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது. அக்வாட்டிக் அனிமல்ஸ் கேன் ப்ரீத் இன் வாட்டர். அதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸ் எப்படி தண்ணியில் நீர்வாழ் உயிரினங்கள் எப்படி வாழுது, எப்படி சுவாசிக்குதுன்னு கேட்குறாங்க. ஏர் dissolved in water is important for the living organism to survive. In sea the water below the ice remains in liquid form where most of the aquatic life lives. This enables the aquatic animals and the plants to survive even extreme cold conditions. The sea water is unfit for drinking. ஏன் அன்ஃபிட் சொல்கிறோம்? குடிப்பதற்கு தகுந்தது இல்லை. ஏன்னா அதில் தான் சால்ட்டு, மினரல்ஸ் எல்லாம் நிறைய கலந்துருக்கு. அப்போ அது சலைன் வாட்டர், அப்போ நம்ம குடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஹார்ட் வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் வாஷிங் யூட்டென்ஸ். ஏன்னா யூட்டென்சில் அப்படின்னா பாத்திரங்களை நம்ம ஹார்ட் வாட்டரை நம்ம பயன்படுத்துறதுக்கு முடியாதுங்கிறோம். ஏன் அப்படின்னா அது மேலே லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஏதாவது ஒரு பாத்திரங்களில் உப்பு தண்ணி அதிகமாக பிடிச்சி வச்சோம்னா என்ன ஆகும்? உப்புக்கள் அப்படியே படிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அரிச்சிடும். அது மேலே அப்படியே ஒரு லேயர் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் ஹார்ட் வாட்டரை நம்ம பாத்திரங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியாது. 6th ரோமன் ஃபஸ்ட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட் சொன்னேன். வாட்டர் எப்போ ஃப்ரீஸ் ஆகும்? 0 டிகிரி செல்சியஸில். அதாவது வாட்டர் இருக்கக்கூடியது லிக்விட் டு சாலிட் ஃபார்முக்கு மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அப்போ என்ன அப்படின்னா இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிக்ரீசஸ் த இன்க்ரீஸ் இன் ப்ரெஷரில். பாயிலிங் பாயிண்ட் அதே மாதிரி தான். எப்போ பாயில் ஆகும் வாட்டர்? 100 டிகிரி செல்சியஸில் அது பாயில் ஆகி, அதாவது வாட்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும், லிக்விட் டு கேஸ்.
அது 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். அதுக்கு மேலே அது போகாது. 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிலிங் பாயிண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அழுத்தம் அதிகம் போது கொதிநிலையும் அதிகரிக்கும். சரி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா 1 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம உயர்த்துவதற்கு தேவையான ஒரு வெப்பநிலை. தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் இஸ் நீடட் டு ரைஸ் த டெம்பரேச்சர். எவ்வளோ நம்ம உயர்த்துவதற்கு தேவையான வெப்பநிலை எவ்வளோக்கு? 1 டிகிரி செல்சியஸுக்கு. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். ஃபியூசன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அதாவது அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அதுக்கு எவ்வளோ வெப்பநிலை தேவைப்படுகிறது தான். தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் பை ஐஸ் டு சேஞ்ச் இன்டு வாட்டர். அப்போது இது வந்து ஐஸ் வந்து மெல்ட் ஆகி உருகி வாட்டராக மாறுவதற்கு ஒரு வெப்பம் தேவைப்படுகிறது. அந்த வெப்பத்தை தான் என்ன சொல்லுவோம்? ஹீட்டு தான், டெம்பரேச்சர் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே நடத்தும் போது நம்ம அந்த வீடியோ பாருங்கள், நிறைய சொல்லியிருப்போம், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. போர்ட்டபிள் வாட்டர் என்னது? குடிக்கிறதுக்கு தகுந்தமாக இருக்கக்கூடிய நீர் தான் போர்ட்டபிள் வாட்டர். த வாட்டர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். குடிக்க முடியுது அப்படின்னா அது போர்ட்டபிள் வாட்டர். 7th ரோமனில் நேம் த கேஸ் இன்வால்வ்டு த கேத்தோட் அண்ட் ஆனோடு. இந்த எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற ப்ராசஸில் 2 டெஸ்ட் டியூப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ஒன்று ஆனோடு. ஸோ கேத்தோடில் பக்கம் என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன். ஆனோடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அதை எழுதினா போதும். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டிசால்வ்டு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். தண்ணியில் ஆக்சிஜன் வந்து டிசால்வ் இருக்குது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் டிசால்வ் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம நடத்தும் போது நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், த ஃபிஷ் கேன் சர்வைவ் இன் வாட்டர் ஒன்லி த்ரூ த டிசால்வ்ட் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் வாட்டர். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு அங்கே கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிக்குது. இது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள். கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு இன் வாட்டர் ரியாக்ட்ஸ் வித் லைம்ஸ்டோன் calcium bicarbonate. மெரைன் ஆர்கானிசம் சச்சஸ் ஸ்னைல்ஸ், ஆஸ்டர்ஸ் அப்படிங்கிறது, ஒய்ஸ்டருங்கிறது, அதாவது நத்தைகள், சிப்பிகள், இது மேலே ஓடெல்லாம் இருக்கு இல்லையா, அது எதனால் பண்ணுது அப்படின்னா இந்த கால்சியம் கார்பனேட் வந்து ஃப்ரம் கால்சியம் பைகார்பனேட்லேருந்து கால்சியம் கார்பனேட்டாக மாறுது இல்லையா, அதுதான் அந்த ஓடுகளாக உருவாக்குது. தேர்ட் கொஷின், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெம்பரவரி ஹார்ட்னஸ் அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். டெம்பரவரி ஹார்ட்னஸ்க்கு எது காரணம்னா அங்கே கலந்துருக்க தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டுகளும் பைகார்பனேட்டுகளும், மெக்னீசியத்தினுடைய கால்சியம், மெக்னீசியத்தினுடைய கார்பனேட்டுகள், பைகார்பனேட்டுகள். பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால் அதே வந்து கால்சியம், மெக்னீசியத்தினுடைய குளோரைடுகளும் சல்ஃபேட்டுகளும். டிஃபைன் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ தான் படித்தோம், முன்ன படித்த கேள்வி தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. த டெம்பரேச்சர் வாட்டர் டஸ் நாட் ரைஸ் அபவுட் 100 டிகிரி செல்சியஸ். அதுதான் இட் இஸ் பிகாஸ் த ஹீட் எனர்ஜி சப்ளைடு ஒன்லி சேஞ்சஸ் த ஸ்டேட் டு பாயிலிங் வாட்டர். கொதித்து எப்போ கொதிக்குது? 100 டிகிரி செல்சியஸில் அது கொதிக்குது. அதுக்கு தேவையான வெப்பம் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ரிமூவிங் ஹார்னஸ். ஹார்னஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பாயிலிங்கு, ரெண்டாவது மெத்தட் வந்து ஆடிங் வாஷிங் சோடா, தேர்டு வந்து அயன் எக்ஸ்சேஞ்சு, லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன், வாழை பிடித்தல் அப்படிங்கிறது. இது 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை பற்றி ப்ரீஃபாக எழுதணும். 2 மார்க் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் போட்டால் போதும். 8th ரோமனில் ஆன்சர் அண்ட் டீட்டெயில். ஹவு இஸ் வாட்டர் பியூரிஃபைட் வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட்டு. இது வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. ஒரு வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் செடிமெண்டேஷன் பண்ணணும், படிய வைக்கிறோம். செகண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம், வடிகட்டுறோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்க, கிருமிகளை நீக்கக்கூடியது அப்படி சொல்லக்கூடியது, நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று வந்து குளோரினேஷன், இன்னொன்று வந்து ஓசோனேஷன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3 ப்ராசஸை பற்றி நீங்கள் என்னென்னங்கிறது நீங்கள் எழுதினால் போதுமானது. செகண்ட் கொஷின், வாட் இஸ் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது. பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், மெக்னீசியனுடைய குளோரைடுகளும் சல்ஃபேட்டுகளும் தான் வந்து அது பர்மனன்ட் ஹார்ட்னஸாக மாற்றக்கூடியது. அதனால் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் வாட்டர்னு சொல்கிறோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னே இப்போ 2 மார்க்கில் படித்தோம் இல்லையா, ஆடிங் வாஷிங் சோடா, அயன் எக்ஸ்சேஞ்சு, டிஸ்டிலேஷன், இந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் என்னங்கிறது மட்டும் நீங்கள் எழுதினால் போதும். வாட் இஸ் எலக்ட்ரோலைசிஸ். இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் கரண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது. அதை படம் போட்டு நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ வந்து கேத்தோடு, இன்னொரு பக்கம் ஆனோடில் வந்து 2 கேஸ் வந்து நம்ம பிரிஞ்சு வரும், அங்கே வந்து நம்ம வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம். இப்போ அந்த பாயிண்ட்ஸ் பற்றி நீங்கள் எழுதினால் போதுமானது. 4th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட். நீர் மாசுபடுவதற்கான என்னென்ன காரணிகள்.
அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஒன்று வந்து ஹவுஸ் ஹோல்டு டிட்டர்ஜென்ட்ஸு, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட்டுகள். டொமஸ்டிக் சேவேஜ், அதாவது காய்கறி அந்த மாதிரி தோல்கள்லாம் நம்ம, அதாவது தேவையில்லாத வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கழிவுகள், இதெல்லாம் நம்ம வந்து பொல்யூஷனை ஏற்படுத்துது. வேஸ்ட் அண்டு பிளாஸ்டிக்ஸு, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேரி பேக்ஸு, தேவையில்லாத தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்கள், சாலிட் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரிவர்ஸ், ஓஷியன், இதெல்லாம் வந்து பாதிக்குது, பொல்யூஷனை ஏற்படுத்துது. அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பெப்டிசைட்ஸு, இதெல்லாம் இன்செக்டிசைட்ஸு, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பயன்படுத்துவதனால அது ஆறு, ஏரி, குளங்கள், கடலில் போய் என்ன செய்யுது, எல்லாத்தையும் மாசுபடுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸிக்லாம் நிறையா இருக்கும், அதாவது அந்த நச்சு கழிவுகள்லாம் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி, லெட்டு, சைனைடு, கேட்மியம், இதெல்லாம் உயிர்களை ஆபத்து கொடுக்கக்கூடியவை. இதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய கழிவுகளில் வந்து நிறைய இருக்கும். அது வந்து கலந்துச்சுன்னா, நீரில் கலந்துச்சுன்னா ஏராளமான அக்வாட்டிக், அதாவது நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இறந்து போயிடும். ஓகே, ஆயில் ஸ்பில்ஸ் சொன்னேன். அந்த கடலுக்கடியில் தான் வந்து பெட்ரோலியம் ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து நிறைய அந்த குரூட் ஆயிலெலாம் வந்து நிறைய மிக்ஸ் ஆகிரும். சில நேரத்தில் வந்து எண்ணெய் கப்பல்கள்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுனாலும் அந்த கடல் வந்து மாசுபட்டு போயிடும். இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். தெர்மல் பொல்யூஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ப்ராசஸ் இருக்குது, வாட்டர் கூலிங் ப்ராசஸ். அதுக்கு நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் திறந்து விடும்போது என்ன ஆகும்னா, ஆறுகளில், ஏரிகளில் போய் கலக்கும்போது அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் அந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இறந்து போயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதணும். இது ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதுங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் ஏற்கனவே நடத்துனதுனால கொஞ்சம் டைரெக்டாக போயிட்டோம் பாயிண்ட்ஸுக்கு. இதோடு வந்து இந்த எவாலுவேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதனுடைய கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.